அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் என்னுடன் பயின்ற சக மாணவர்களுக்கும் எனக்கு முன்னாள் படித்து இந்த பள்ளி விட்டு சென்ற முன்னாள் மாணவர்களுக்கும் தற்போது படித்துக் கொண்ட மாணவர்கள் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்களையும் என்னோட வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நதிக்கரையிலே நாகரிகங்கள் தோன்றுது என்றால் அது மிகவல்ல. அதுபோலத்தான் ஒரு குருகுலம் என்பது கல்வி பயிலுகின்ற மாணவர்களுக்கு அது ஆசிரியராக இருந்தாலும் சரி, ஒரு அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, குலம் என்பது குருகுலம். இந்த குருகுலத்தில் நாங்கள் பயின்று செல்வதற்கு மிகவும் தேர்வுதியாக இருந்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். செல்வ பெருந்தகை என்பது 2 பேர் மட்டும்தான் சொந்தம். ஒன்று செல்வம், ஒரு தகை. இந்த ஆசிரியர்கள் எல்லாருமே நம்ம சொல்லுவோம் ஆசிரியர் பெருந்தகைன்னு சொல்லுவோம். மாணவர்களையும் நம்ம என்ன சொல்லுவோம், மாணவ செல்வம் தான் சொல்லுவோம். அந்த மாணவர்களையும் ஆசிரியர் ஒன்றடைக்கக்கூடிய ஒரே வார்த்தை செல்வ பெருந்தகை. மாணவ செல்வங்கள் ஆசிரியர் பெருந்தகை என்றால் அது மிகையாகாது. பணக்கார வீட்டிலே மாணவர்கள் மக்கள் வளர்ந்து கிடக்கிறார்கள். ஏழை வீட்டில் மட்டும்தான் பிள்ளைகள் திறந்து வளர்ந்தார்கள். நாங்கள் எல்லோரும் இங்கு திறந்து வளர்ந்தோம். எங்களுக்கான எல்லா செல்வங்களையும் கொடுத்தவர்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். முத்தாய்ப்பா ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஒவ்வொரு வீட்லையும் ஒரு துளசி வளர்க்க சொல்லுவாங்க. ஏன் வளர்க்க சொல்லுவாங்க தெரியுங்களா? வீட்டு முற்றத்தில் ஒரு துளசி வளர்க்க சொல்லுவாங்க. ஏன் வளர்க்க யாருக்கா தெரியுமா? சொல்லுங்க. அந்த ஒரு செடி மட்டும்தான் 24 hours ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரே செடி துளசி மட்டும்தான். ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஒரு மனிதனுக்கான ஒரு கிளை மட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணுகின்ற ஆக்சிஜன் நம்ம வாழ்நாள் முழுக்க செல்வது என்றால், இந்த வாழ்நாளையும் மீறி நம்முடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் ஒன்றிணைத்த ஆசிரியர்கள் அந்த துளசியோட மேன்மையாளர்கள், அதோட புனிதமானவர்களை புரிஞ்சுக்கிறார். அதே வகையில் ஒரு ஆசிரியர் ஆண் பெண் 2 பேர் இருக்காங்க. ஆண் பெண் 2 பேர் இருக்கின்ற இந்த நாயன்மார்களை பார்த்தீங்கன்னா, பக்தி மார்க்கத்தை இந்த உலகத்தை எடுத்து சொன்ன ஆசிரியர்களும் சரி, நாயன்மார்களும் சரி 2 பேர் தான் இருக்காங்க. 63 நாயன்மார்கள். எத்தனை பேர் பெண்கள் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருங்க? 2, 3, 1? 3 பேர். 63 நாயன்மார்கள் பெண்கள் 3 பேர். அந்த 3 பேருக்கு அந்த 3 பேர் பின்னாடி வர நினைக்கிறேன். காரைக்கால் அம்மையார் ஒரு இசை பெருமறை என்று சொல்லுகின்ற, இசை ஞானி என்று சொல்லுகின்ற இளையராஜாவுக்கான பட்டத்தை கொடுத்தாங்கன்னாக்கா, அந்த 63 நாயன்மார்கள் இசையை மட்டுமே கொண்டு சென்று மக்களிடம் பக்தி மார்க்கத்தை கொண்டு சென்ற இசை ஞானியார் என்கின்ற ஒரு மகள். அவங்க அடுத்து மங்கையர்கரசி, காரைக்கால் அம்மையார், மங்கையர்கரசி மற்றும் இசை ஞானியார் 3 பேர் 63 நாயன்மார்கள். அவங்க 3 பேர். அது மாதிரி எல்லா வகையிலும் சரி, ஒரு தாய் தன் குழந்தையை பார்த்துக் கொள்வதை விட அதிகமான பாசத்தோடு, கண்டிப்போடு, அந்த சாப்பிடுறவங்க கூட எங்க உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சாப்பாடு கொண்டு அன்றைக்கி சாப்பிடுங்க வீட்டுமா. அந்த பிஎஸ்ஆர் அவர் வீட்டில் நிறைய நான் சாப்பிட்டு இருக்கேன். அந்த நன்றி எந்த வகையில் சொல்கிறதுன்னு தெரியல. என்னோட திருமணத்துக்கு முதல்ல என்னோட ஸ்டேஜ் ஏறி முதல்ல வாழ்த்துனவர் அவர் தான். அவரோட வாழ்த்து நான் இன்னைக்கு வளர்ந்துருக்கேன்னாக்கா, அவருடைய படிப்பு, என்னுடைய படிப்பு காலங்களையும் சரி, என்னுடைய வாழ்க்கையுடைய முதல் படிலையும் சரி, எல்லா வகையும் கொடுத்துருக்காரு. அவரோட ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நான் இங்கே இருக்கிறேன்னா அவரோட ஆசீர்வாதம் தான் காரணம். அதே மாதிரி எல்லா ஆசிரியர்களும் விளையாட போனாக்கா கிரவுண்டில் எங்களை பார்த்து அவங்க ஆடி ஃபீல் பண்ணி ஒரு வேலையை பார்த்து நான் என்கரேஜ் பண்ணாங்க. ஒவ்வொரு விஷயம் எங்களை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் ஒருத்தர் மாணவர் போயிட்டாங்க, அவர் மறந்துட அந்த ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இன்னும் அவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா, அவங்க நம்ம வீட்டில் நடந்த முறை நம்ம அவங்களுக்கு திருப்பி கொடுக்கின்ற ரெசிப்ரிகேஷன். அந்த ரெசிப்ரிகேஷன் இஸ் த ஒன் திங் which binding the two souls. ஒன்று ஆசிரியர், ஒன்று மாணவர். அந்த உறவு எந்த சூழ்நிலை யாராலையும் பிரிக்க முடியாத ஒரு உறவு. ஒரு விஷயம் சொல்ல கடைசியாக சொல்ல விரும்புவாங்க. தன்னம்பிக்கை என்பது மிக சிறந்த ஆயுதம். தன்னம்பிக்கைக்கு மிக சிறந்த ஆயுதம். அந்த தன்னம்பிக்கைகளை ஊட்டி வளர்த்த இந்த ஆசிரியர்கள் எங்களுடைய குருகுலத்தில் எங்களுக்கு பீஷ்மர் உரிமை. இப்போ நம்ம ராமாயணம் எடுத்துக்கிட்டாக்கா எல்லாருமே சொல்லுவாங்க, ராமன் சீதையை கடத்திட்டு போயிட்டா சொல்லிட்டு. அந்த கான்செப்டே வேற. ராமன் சீதைக்கு என்ன உறவு தெரியுங்களா? ராமன் சீதைக்கு என்ன உறவு? என்ன ஒரு சொல்லுங்க. ராவணன் சீதை கடத்திட்டு போயிட்டாங்க. ராவணன் சீதைக்கு என்ன உறவு?
அப்பா பொண்ணு அவங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அவங்க எப்பவுமே லைஃப் கண்டினியூ. அவங்க சாவே இல்லை சொல்லிட்டாங்க. உங்களுக்கு டெத்துன்னு ஒன்று வந்தாக்கா உங்களுக்கு யாரால் வர முடியும்? மகனால் மட்டும் தான் வர முடியும்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கொடுத்து வராங்க. அதனால் வந்து தன் மகளை தன்னோடு வைத்து கொண்டால் தனக்கு வந்து நிரந்தரமான ஆயுள் இருக்குதுன்னு சொல்லி தான் கடத்திட்டு போகிறாங்க. கூட கொட்டி வச்சுன்னு தான் கடத்திட்டு போகிறாங்க. எனக்கு திருப்பி மறைப்பு சொல்லப்பட்ட மரபு கதை வந்து எவ்வளோ போயிடுச்சு. அது ஒவ்வொரு விஷயத்தையும் சரி, எது நல்லது கெட்டது எப்பவுமே கூடவே இருந்து கொஞ்சம் கொடுத்த ஆசிரியர் தன்னம்பிக்கை ஊட்டி வளர்த்தாங்க. ஒரு மனிதன் தன்னை பறவையாக நினைத்துக் கொண்டால், ஒரு மனிதன் தன்னை பறவையாக நினைத்துக் கொண்டால் அவனுக்கான தன்னம்பிக்கை அவன் 2 கிளைகள் மட்டுமே தவிர்த்து அவன் அமர்ந்திருக்கின்ற கிளைகள் அல்ல, இலைப்பாறுவாக கழிக்கப்பட்ட கிளைகள் வந்து நிரந்தரமானது அல்ல. அவங்க 2 கிளைகள் தான் அவருடைய தன்னம்பிக்கையை கூறிக்கொண்டு வாய்ப்பு நடந்து. நன்றி.